அன்னை மரியாள் அந்த 3 சிறுவர்களையும் நரகத்துக்கு கொண்டு போகிறாள். லூசியா சொல்லுகிறாள், நரகம் பூமிக்கு அடியிலே இருக்கின்றது, இந்த பூமிக்கு உள்ளே இருக்கின்றது. பூமிக்கு உள்ளே அன்னை மரியாள் எங்களை அழைத்து சென்றாள். இந்த பூமிக்குள்ளதான் நரகம் இருக்கிறது. இப்பொழுது இரண்டாவது ரகசியத்தை பற்றி நாம் பார்ப்போம். லூசியா, பிரான்செஸ்கோ, ஜசிந்தா. முதலாம் உலகப் போர் 1913 வருடம் தொடங்கி 1918 வருடம் நிறைவு பெறுகின்றது. ஏறக்குறைய 10 மில்லியன் சோல்ஜர்ஸ் சண்டை போட்டார்கள். அடுத்து மூன்றாவது ரகசியத்திற்கு செல்வோமா? அடுத்து மூன்றாவது ரகசியம், கடைசி ரகசியத்தை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த கடைசி ரகசியம்தான் பல நாட்களாக வெளிப்படுத்தவில்லை. 1941-42 எழுதப்பட்டது. 1960 அதை ஓப்பன் பண்ணலான்ட்டு லூசியா அம்மாவே சொன்னாங்க. ஆனால் அவங்க ஓப்பன் பண்ணவே இல்லை. 2000 தான் அதை ஓப்பன் பண்ணாங்க. அதுக்குள்ளே பாப்பானவரெல்லாம் சுட்டுட்டாங்க. 1981 13ஆம் தேதி மே மாதம், நல்லா வாட்ச் பண்ணுங்க, பாத்திமா காட்சிகள் எல்லாமுமே 6 காட்சிகளும் 13ஆம் தேதி மே மாதம் தான் அன்னை மரியாள் கொடுத்திருக்கின்றாள் அந்த 3 சிறுவர்களுக்கு. லூசியா, பிரான்செஸ்கோ, ஜசிந்தா. 13 13 13 13 13 13 கடைசி காட்சி 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1917 வருடம் நிறைவு அடைகிறது. கரெக்டாக 64 வருஷம் கழித்து அதே 13ஆம் தேதி மே மாதம் பாப்பானவர்களை சுடுகிறார்கள். இதுதான் நம்பவே முடியல. நான் கரெக்டான டேட். அவரை சுட்ட பிற்பாடு தான் அந்த கவரை ஓப்பன் பண்ணுறாங்க. 2000 வருஷம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது, திருச்சபையில் வேத கலாபனை நடக்கும், கிறிஸ்தவர்களை வெறுப்பார்கள், கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவார்கள், கிறிஸ்துவ மதத்திற்கு எதிராக பல சேட்டைகள் நடக்கும். அதன் விளைவாக உயர்வாக கடைசியாக பாப்பானவர் சுடப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. சரி, அந்த காட்சியில் லூசி அம்மா என்ன தான் எழுதுனாங்க? லூசி அம்மாவுக்கு அந்த காட்சி மாதா கொடுக்குறாங்க. ஒரு பெரிய ஒரு மலை, செங்குத்தான மலை. அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய நகரம். நகரம் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த செங்குத்தான மலையில் பிஷப்புங்க, சாமியாருங்க, சிஸ்டருங்க, லெய்டி, நமது இறை மக்கள், திருச்சபை ஃபுல்லாக நடந்து கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரே ஒரு வெள்ளை அங்கி தான் இருக்கு. வெள்ளை அங்கி தான் போப். ஏன்னா வெளிநாட்டில் வெள்ளங்கி போட மாட்டாங்க, நம்ம இந்தியாவில் தான் வெள்ளங்கி. எல்லாரும் போப்பு மாதிரியே இருக்கும் நாங்கள்லாம் பார்க்கும்போது. ஆனால் அந்த நாட்டில் வந்து வெறும் வெள்ளங்கி போப்பு தான் போட்டிருப்பார். ஸோ வெறும் ஒரே ஒரு வெள்ளங்கி போதும், அவர் தான் போப். அவர் நடந்து போகின்ற பொழுது அங்கே கஷ்டப்படுற துன்புறுகின்ற அந்த மக்கள், அடிப்பட்டவங்களை எல்லாரையும் அரவணைச்சு ஆறுதல் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே போகிறார். மேலே உச்சி போகும்போது ஒரு பெரிய சிலுவை அங்கே இருக்கின்றது, மரத்தால் செய்யப்பட்ட சிலுவை. அந்த மரத்தால் செய்யப்பட்ட சிலுவையாண்டு சென்று எல்லாரும் வணங்கிட்டு அப்படி போகிறாங்க. பாப்பானவர் போயிட்டு அந்த மரத்தாண்ட போயிட்டு முட்டி போட்டு அந்த சிலுவையை முத்தம் கொடுக்க போகிறார். அந்த நேரத்தில் டமாலன்ட்டு ஒரு பெரிய வெடிகுண்டு வெடிக்குது, அம்புகளும் பறக்கின்றன. பாப்பானவர் கீழே விழுறார், செத்து போகிறார். உடனே பிஷப்ஸ் எல்லாம் ஓடுறாங்க, அவங்களும் சாவுறாங்க. சாமியாருங்க ஓடுறாங்க, சாவுறாங்க. யார் யார் போப்பை காப்பாற்ற போகிறாங்களோ எல்லாரும் சாகடிக்கப்படுகிறார்கள். அந்த சிலுவை அருகிலே யார் யார் செல்லுகிறார்களோ எல்லாரும் சாகிறார்கள். ரத்தம் வெள்ள பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த நேரம் பார்த்து 2 சமணசானோர் வர்றாங்க, 2 தூக்கு தொட்டியை தூக்கிட்டு. 2 சிலுவையில் 2 மரம், ஒன்று இந்த பக்கம் லெஃப்ட் ரைட் இருக்கு. ஒரு ஏஞ்சலிங்க, ஒரு ஏஞ்சலிங்க, ஒரு சமணசானோர், ஒரு சமணசானோர் ரத்தத்தை எடுக்கிறார்கள் வாளியில். மக்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேல் அந்த ரத்தத்தை தெளிக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் காப்பாற்றப்படுகிறார்கள், நசுக்கப்படவில்லை. ஆகவே இந்த காட்சி பாப்பானவருடைய இரத்தலோடு நிறைவு பெறுகிறது. ஸோ இதுதான் அந்த ரகசியம். இதை தான் நிறைய நாள் அவங்க ஓப்பன் பண்ணவே இல்லை. அது ஓப்பன் பண்ண உடனே மக்கள் நிறைய எதிர்பார்த்தாங்க, ஆனால் சப்புன்னு போயிடுச்சு.
பிரான்சிஸ் பாப்பானவருக்கு முன்னால் இருந்த 16ஆம் ஆசீர்வாதப்பர் இந்த 3வது ரகசியத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அழகாக சொல்லுகின்றார். மக்களே, நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்திருப்பீங்க, ஆனால் சப்புன்னு போயிடுச்சு, ரொம்ப ஏமாந்திருப்பீங்க இல்லையா என்று அவரே கேள்வி கேட்கிறார். உடனே அவர் சொல்லுகிறார், இதை நாம் இறையியலாக பார்க்கின்ற பொழுது திருச்சபையிலே துன்பங்கள் உண்டு, கிறிஸ்தவர்களுக்கும் துன்பங்கள் உண்டு, பிஷப்புகளுக்கும் துன்பம் இருக்கு, ப்ளஸ் போப்புக்கும் துன்பங்கள் இருக்கின்றது. சமீப காலத்தில் நிறைய துன்பங்களை திருச்சபை அனுபவித்தது. ஐரோப்பாவில், அமெரிக்காவில் நிறைய பிஷப்புகள் இன்றைய தினம் சிறையில் கூட இருப்பதை நாம் பார்க்கிறோம். நிறைய குருவானவர்களும் சிறையில் இருக்கிறார்கள், ஏகப்பட்ட தவறுகளை செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த காட்சியில் நடக்கப் போகின்ற நிகழ்ச்சிகளை அன்னை மரியாள் தெளிவாக எடுத்து சொல்லுகிறாள். இதை நாம் கண்டுபிடித்திருக்க வேண்டும். 2000 வருடத்தில் தான் அந்த ரகசியத்தை வெளியே நாம் கொண்டு வந்தோம். பாப்பானவர் 2ஆம் அருள் சின்னப்பர் உண்மையாகவே துன்பப்பட்டார். நான் மறக்கவே மாட்டேன். மே மாதம் 13ஆம் தேதி 1981 நான் ரோமில் இருக்கேன். பாப்பானவர் ஏறக்குறைய ஒரு 1/4 கிலோமீட்டர் தான் இருக்கும். அவரை சுடுறாங்க. நான் அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கேன் உள்ள. உடனே எல்லாரும் ஓடுறாங்க. ஹெலிகாப்டர்ஸ், நிறைய வெஹிக்கிள்ஸ், போலீஸ், ஆர்மி எல்லாம் நாம் மறக்கவே முடியாது அந்த நிகழ்ச்சியை. ஓடுறாங்க. கடைசியில் ஆனோ ஸ்பராத்தோ பாப்பா, ஆனோ ஸ்பராத்தோ பாப்பா, பாப்பானவரை சுட்டு விட்டார்கள் என்று இத்தாலியின் மொழியில் எல்லோரும் பேசிக்கொள்வதை நான் என் காது வைத்து கேட்டேன். அன்பிற்குரியவர்களே, கார்டினல் யோசப் ராட்சிங்கர் சொல்லுகிறார், திருச்சபையில் மனமாற்றம் தேவை. அதைத்தான் இந்த காட்சி நமக்கு காட்டுகின்றது. ஒருத்தல் முயற்சிகள் தேவை. ஜெபமாலை செய்ய வேண்டும். இந்த காட்சியிலே சமணசானவர்கள் அந்த மலை ஏறுகின்ற பொழுது கத்துவார்கள் 3 வார்த்தைகள், பெனன்ஸ், 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 பரிகாரம், பரிகாரம், பரிகாரம். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தின் வழியாக நாம் இந்த துன்பங்களிலிருந்து மீளலாம் என்று இந்த காட்சியில் தெளிவாக யோசப் ராட்சிங்கர் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார். 1981 சுடப்பட்ட அந்த குண்டு இன்றைய தினம் மரியாளின் கிரீடத்திலே பாத்திமாவிலே அணி செய்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் சென்றால், நான் 2 வருடங்களுக்கு முன்னால் பாத்திமா சென்ற பொழுது பார்த்தேன், அந்த குண்டு அன்னை மரியாளின் அந்த கிரீடத்தில் நடுவிலே அந்த குண்டை வைத்திருக்கிறார்கள். அன்னை மரியாளின் ரகசியங்கள் உண்மையாகவே இறையியல் கருத்துக்களை அதிகமாக கொண்டவை. உண்மைதான், நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதிலே விஞ்ஞான உண்மைகளும் பொதிந்திருக்கின்றன. இந்த ரகசியங்களில் இருக்கக்கூடிய விஞ்ஞான உண்மைகளை நாம் உணர்ந்து கொண்டால், இன்றைய தினம் நடக்கக்கூடிய பூமி வெப்பமடைதல், நமது விலங்குகளுடைய அழிவு, நமது பொருளாதார வீழ்ச்சி, பட்டினி, நோய்கள், 21வது நூற்றாண்டில் தலைவிரித்து ஆடுகின்ற பொருளாதார வளர்ச்சி, தொழில்மயமாக்குதல், இப்பேற்பட்ட அழிவிலிருந்து நம்மை மீட்டு கொள்ளலாம். அன்னை மரியாள் காட்சிகள் நம்மை அச்சுறுத்துவதற்காக கொடுக்கப்பட்டவை அல்ல, பயமுறுத்துவதற்காக கொடுக்கப்பட்டவை அல்ல. அவை பரிந்துரைகள், அறிவுரைகள், நம்மை பாதுகாக்க நமக்கு அன்னை மரியாள் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள். ஏற்கனவே நம்ம மாதாவின் காட்சிகளை பற்றி 3 நிகழ்ச்சிகளிலே பார்த்தோம். இது 4வது நிகழ்ச்சி. இன்னும் 5வது நிகழ்ச்சி இன்னும் ஒன்று இருக்கிறது. ஸோ இந்த 4வது நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, விஞ்ஞான உண்மைகள், மாதா காட்சிகளிலே பொதிந்துள்ள விஞ்ஞான உண்மைகள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அந்த நிகழ்ச்சியின் மையமாக நான் மீண்டும் பாத்திமா நிகழ்ச்சியையே எடுத்துக்கொண்டிருக்கிறேன். 1917ஆவது ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி முதல் காட்சி நிகழ்ந்தது. லூசியா 15 வயது பெண், பிரான்செஸ்கோ 8 வயது சிறுவன், அதோடு ஜசிந்தா
7 வயது சிறுமி. இந்த 3 பேருக்குத்தான் அந்த காட்சிகள் கொடுக்கப்பட்டன. அந்த காட்சிகள் மே மாதத்தில் ஆரம்பித்தது. அந்த சிறுவர்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள், நம்பவில்லை. அரசியல்வாதிகளுக்கு எடுத்து சொன்னார்கள், நம்பவில்லை. திருச்சபையிடம் எடுத்து சொன்னார்கள், பிரயோஜனமே இல்லை. குருவானவர்களும் நம்பவில்லை, பிஷப்பும் நம்பவில்லை. யாரும் நம்பாத இந்த கட்டத்தில் 2வது மாதமும் காட்சி நடக்கின்றது. மீண்டும் அவர்கள் சொல்லுகிறார்கள், அரசாங்கம் சொல்லுகிறது, உங்களை கொதிக்கின்ற எண்ணெயில் போட்டு உங்களை வேக வைத்து விடுவோம் என்று சொல்லி மிரட்டுகிறார்கள். அங்கே போகக்கூடாது என்றும் மிரட்டுகிறார்கள். ஆனால் மாதா அடுத்த மாதம் வாங்க 13ஆம் தேதி, அதே மாதிரி மறுபடியும் போகிறாங்க 13ஆம் தேதி, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். யாரும் நம்பலை. கடைசியாக ஒரு புதுமையை செய்ய சொல்லுங்க, அப்போ நாங்கள் நம்புகிறோம் சொல்லி அரசாங்கம், மக்கள், திருச்சபை எல்லாம் சொன்னாங்க. உடனே சிறுவர்கள் சென்று மாதாவிடம் சொல்லுகிறார்கள். ஏறக்குறைய ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களிலே மாதா கிட்ட சொல்கிறாங்க, உங்களை புதுமை செய்ய சொல்கிறாங்கம்மா, நீங்கள் சொன்னால், நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்புவாங்களாம். உடனே மாதாவும் சொல்கிறாங்க, சரி என் பிள்ளைங்க தானே கேட்குறாங்க, நான் கட்டாயம் நான் செய்கிறேம்மா. சரி, கரெக்டாக அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி உங்களுக்கு ஒரு புதுமை செய்யப்படும், எல்லாரையும் வர சொல்லுங்க. சரி, கரெக்டாக அக்டோபர் 13 வந்தது. 12ஆம் தேதியே மழை ஆரம்பித்து விட்டது. 12ஆம் தேதி ஃபுல்லாக மழை, சூரியனே கிடையாது, கம்ப்ளீட்டாக பிளாக். இடியும் மின்னலும் மழையும், மேகம் மூடி இருக்கிறது. 12ஆம் தேதி ராத்திரியும் அதே கதை தான். 13ஆம் தேதி கூட அதே கதை தான். கம்ப்ளீட்டாக மேகமூட்டம், மழை பெய்து கொண்டிருக்கிறது. சூரியன் சுத்தமாக கிடையாது. ஏறக்குறைய 6 மணி 6:30 மணிக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அதே சீதோஷ நிலை தான் பாத்திமாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏகப்பட்ட ஜனம், ஏறக்குறைய 7000 மக்கள் பாத்திமாவில் அன்னை மரியாள் புதுமை செய்ய போகிறாள் என்று சொல்லி கூடியிருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள், பிஷப்ஸ், ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ், மக்கள், ஏகப்பட்டவங்க. புதுமை நடக்க போகிறது. ஜெபம் செய்கிறார்கள், பாடல்கள் பாடுகிறார்கள். ஒன்றும் நடக்கலை. ஜெபமாலை ஜெபிக்கின்றார்கள். ஜெபம் விறுவிறுப்பாக நடக்கின்றது. மக்கள் பரவசத்திலே திளைக்கிறார்கள். திடீரென்று லூசியா சத்தம் போடுகிறாள், லுக் அட் த சன், சூரியனை பாருங்கள், சூரியனை பாருங்கள். திடீரென்று பார்க்கிறார்கள், மேகம் விலகுகிறது, சூரியன் அப்பட்டமாக தெரிகின்றது. நம்ம சூரியனை பார்க்க முடியாது கண்ணால, ஆனா இந்த சூரியனை கண்ணால பார்த்தார்கள். ஏறக்குறைய சூரிய கிரகணம் நடக்கின்ற பொழுது நம்ம சூரியனை பார்க்கிறோம். அதே மாதிரி தான் அந்த சூரியன் அவர்களுக்கு தெரிகிறது. அவர்கள் கண்ணால் எல்லாம் 7000 பேரும் பார்க்குறாங்க. உடனே ஒரே ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது, மிரக்கிள், மிரக்கிள், புதுமை, புதுமை என்று கத்துகிறார்கள். பாடல்கள் ஒலிக்கின்றன, ஜெபமாலை ஜெபிக்கின்றார்கள், புதுமை, புதுமை என்கின்ற பேச்சு. உடனே சூரியன் பிரகாசம் அடைகின்றது. சூரியனுடைய நடனத்தை பார்த்திருக்கின்றீர்களா? நடனம். அந்த சூரியன் நடனம் ஆடியது என்று பத்திரிகையில் எழுதப்பட்டிருக்கிறது. சூரியன் நடனம் வானத்திலே. மக்கள் இதுவரைக்கும் அந்த சூரியன் அப்படி பிஹேவ் பண்ணதே கிடையாதான். மூமெண்ட்ஸ் எல்லாம் அப் அண்ட் டவுன், சைட் பை சைட், மைக்கேல் ஜாக்சனுடைய டான்ஸ் மாதிரி ஏறக்குறைய சூரியன் டான்ஸ் ஆட ஆரம்பிச்ச சூரியன் அங்கேயே டான்ஸ் ஆடக்கூடாதா? உடனே சூரியன் பூமியை நோக்கி வருகின்றது. அதுதான் பயங்கர கட்டம். மக்கள் அலறி அடித்து கொண்டு உலகம் முடிய போகின்றது என்று மூளைக்கு ஒருவர் ஓடுகிறார்கள். சூரியன் வர வர பெரியதாக மாறுகிறது. கிட்ட வரும்போது பின்ன எப்படி இருக்கும்? ஏறக்குறைய 135 மில்லியன் மைல்களுக்கு தூரத்திலே சூரியன் இருக்கு. சூரிய ஒளி பூமிக்கு வரணும்னா 8 நிமிஷம் ஆகின்றது. அவ்வளவு தூரத்தில் இருக்கின்ற சூரியன் எவ்வளவு பெரியது! சூரியன் ஏறக்குறைய 2 மில்லியன் டைம்ஸ் லைக் எர்த். 20 லட்சம் பூமிகளை ஒன்றாக சேர்த்தால் அதுதான் சூரியனுடைய பருமனம். அவ்வளவு பெருசு. ஸோ சூரியன் வருகின்றது.
வருகின்ற பொழுது சிகப்பாக மாறுகின்றது. பெருசு, பெரிய உருவம். உண்மையாகவே இந்த பூமி முடியப் போகின்றது. மக்கள் அலறுகிறார்கள். சூரியனை மிக அருகாமையிலே பார்த்தார்களாம். ஏறக்குறைய 10 நிமிடங்கள் இந்த நிகழ்ச்சி நடந்ததாக பத்திரிகைகள் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன. வந்த சூரியன் திடீரென்று நிற்கின்றது. நின்றுவிட்டு இப்பொழுது பின்னோக்கி சென்றதாக பத்திரிகைகள் தெரிவிக்கின்றன. சிறுக சிறுக சென்று தன்னுடைய பழைய இடத்திலே அது நின்று விட்டதாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். உடனே மேகம் விலகுகிறது, வெளிச்சம் வருகிறது. பலவிதமான வண்ண விளக்குகளாக, அதாவது வானவில்லை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். விளக்கு ஒன்றுதான், அதில் 7 வெள்ளையில் தான் 7 கலர்கள், வர்ணங்கள் அதில் இருப்பதை தனித்தனியாக பிரித்து மக்கள் மேல் அந்த ஒளி வரும்போது கலர் கலரான ஒளி அந்த மக்கள் மேல் வீசியதாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அப்பேற்பட்ட ஒரு புதுமை வானத்திலே. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருப்பீங்க, இயேசுநாதர் மரிக்கின்ற பொழுது அந்த சூரியன் வெட்கத்தால் மறைந்து கொள்ளுகிறது. ஏன் வெட்கத்தால் மறையணும்? ஏனென்றால் உலகத்தின் சூரியன் இயேசுநாதரே சிலுவையில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வெக்கமாக இருக்குங்க. அவருடைய ஒளி என்னை விட பிரகாசமான ஒளி. என்னுடைய வேலை முடிஞ்சிச்சு, இனிமேல் இயேசுநாதர் தான் இந்த உலகத்தின் ஒளி என்று சொல்லி மேகத்தை வைத்து மூடிக்கொள்ளுகிறது, வெட்கப்படுகிறது. ஆனால் இங்கே மரியாளின் காட்சி என்று வெட்கப்படவில்லை, நடனமாடுகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வெட்கப்பட்ட அந்த சூரியன் இன்றைய தினம் மகிழ்ச்சி கொண்டு கூத்தாடுவதை, தாண்டவம் ஆடுவதை நாம் இந்த பாத்திமா நிகழ்விலே தெரிந்து கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளை பார்க்கின்ற பொழுது யாருக்குத்தான் மகிழ்ச்சி வராமல் இருக்கும்? சூரியனுக்கு மகிழ்ச்சி வராதா? இந்த சூரியன் எல்லா கதைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறதே. 450 கோடி ஆண்டுகளாக நடக்கின்ற நிகழ்வுகள் இந்த சூரியனுக்கு தெரியுமே. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வதெல்லாம் பாதி பொய் தான், சூரியன் தான் உண்மையாக சொல்லக்கூடியது. ஸோ அந்த சூரியனே சொல்லுகின்றது, அன்னை மரியாள் உலகத்தின் தாய். இந்த அன்னை மரியாள் சொல்வதை கேளுங்கள். அன்னை மரியாள் சொல்வதை கேட்கின்ற பொழுது எனக்கும் மகிழ்ச்சி பொங்குகின்றது என்று சொல்லி அந்த சூரியன் அங்கு இருக்கின்ற மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றது. அந்த சூரியன் தான் உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு சாட்சி என்று சொல்லலாம். அன்னை மரியாளுடைய காட்சிகளுக்கு ஒரு பெரிய சாட்சி அந்த சூரியன் தான். இன்னும் சிறிது நேரத்தில் நாம் விஞ்ஞான உண்மைகளை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். இவ்வளவு நேரம் நாம் இறை உண்மைகளை பற்றி, அன்றைய தினம் நடந்த நிகழ்வுகளை பற்றி நாம் பார்த்தோம். ஆனால் இதிலே மிக பயங்கரமான விஞ்ஞான உண்மைகள் பொதிந்துள்ளன. அதை பற்றி சிறிது நேரத்தில் பார்ப்போமா?